சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சலுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் 39 நாளுக்கு பிறகு வெளியில வந்து பொதுக்குழுல பேசியிருக்காரு. நீங்கள் உங்களை போன்ற பலர் விஜய் மேலதான் தப்புன்னு விஜய் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கப்ப அவர் மறுபடியும் அரசாங்கத்தை தான் குறை சொல்றாரு. நீதிமன்றமே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அவங்களதான் கொட்டி இருக்குன்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அது தவறா பிழையா தமிழக வெற்றி கழகம் 35 நாட்களுக்கு பிறகு தலைமறைவாக இருந்ததை போல ஒரு ஒரு மாபெரும் கட்சியை துவக்கி நான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்ற விஜய் நடிகர், ஒரு வயதான நடிகர், திடீர்னு ஒரு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவிலையும் நீங்க சொன்ன மாதிரி நாட்டு மக்களிடத்துல கரூர் சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்கல, 41 குடும்பங்களிடத்துலையும் மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல. நீங்க அரசோடு மட்டும் காவல்துறையும் அரசு நிர்வாகத்தையும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை மட்டும் திட்டமிட்டு குறிவைத்து தாக்குகிறீர்கள். இந்த குற்றம் உணர்ச்சியே இல்லாம குற்றத்திற்கு தொடர்பே இல்லாத ஒரு அரசின் மீது அபாண்டமாக அவதூறுகளை அள்ளி வீசுவதில் மகிழ்ச்சி அடைகிற ஒருவன், இரக்கமே மனச்சாட்சியே இல்லாத விஜய் அப்படி ஒரு நாட்டின் முதல்வரை கடுமையாக குறை கூறுவது பிழையானது, கண்டிக்கத்தக்கது. ஆகவே ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற, அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று பிரகடனப்படுத்துகிற, களத்துக்கே வராத, மக்களை பார்க்காத, கண் முன் துடிக்க துடிக்க குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் இறக்கிற பொழுது கூட இரக்கமே காட்டாமல் அங்கிருந்து விலகி தப்பித்து ஓடிய ஒரு விஜய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை, இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லவில்லை, அவர்களை அழைத்து வந்து தன்னுடைய இடத்தில் அழைத்து தனித்தனியாக மன்றாடி ஏதேனும் தனித்து புகார் தந்து நீதிமன்றத்தை அணுகி தன் மீது வழக்கு அல்லது சிறைக்கு நம்ம போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த 41 குடும்பங்களுக்கும் நிதி உதவியை தந்து, பொருள் உதவியை தந்து, அல்லது அவர்களுக்கு ஏதோ கிட்டத்தட்ட ஒரு கையூட்டை போல கொடுத்து அவரிடத்திலும் தனித்தனியாக அழுது நடித்து அவர்கள் புகார் தராமல் ஒரு இப்போதைக்கு புகார் எதுவும் தருவாமல் அதை நிறுத்தி வச்சிருக்கிற விஜயை பார்க்குறேன். அப்போ விஜயனுடைய அந்த சரிதான். அப்போ விஜய் வந்து இந்த மாதிரியான பொதுவாக இப்போ வந்து அவருக்கு வந்து அந்த 41 குடும்பத்தையும் நம்ம வந்து பேசி சரி பண்ணிட்டோம், இனி நமக்கு எந்த ஆபத்து இல்லைங்கிறது பிற்பாடு தான் அந்த பொதுக்குழுவை நடத்துகிறார். அந்த பொதுக்குழுவிலையும் மீண்டும் முதலமைச்சரை தாக்குகிறார், அரசை தாக்குகிறார். ஆகவே அது மட்டும் இல்லை, அந்த தாக்குதலுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றத்தை தாக்குகிறார், தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை தாக்குகிறார், தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளை தாக்குகிறார். ஆகவே அது எதிர்காலத்திலான அந்த கட்சிக்கு பெயர் தமிழக வெற்றி கழகம். தன்னுடைய இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிப்பதற்கு டெல்லியினுடைய சிபிஐ வேணும், டெல்லி வெளி மாநில அதிகாரிகள் தான் வேணும், தமிழ்நாட்டை சார்ந்த எந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் வரக்கூடாது, நீதிமன்றமே தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிமன்றம் யாரும் நீதிபதிகள் விசாரிக்கக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ணுவாங்க, ஓட்டு மட்டும் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு வேணும் என்று கருதுகிற அந்த விஜய் இப்போ தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நேர் எதிரான ஒரு ஆபத்தான அபாயகரமான ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர், நடிகர், இந்த வயதான மூத்த விஜய் என்பதனால விஜயனுடைய இந்த சிறப்பு பொதுக்குழுவிலையும் அந்த வன்மம் வெளிப்பட்டது. பக்குவம் இன்னும் ஒழுங்காகலை. ஆகவே அவர் கரூர் வழக்கில் சம்பவத்திலேயே அவரை முதல் குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து குண்டா செலவுக்கு போட்டிருந்தா ஓரளவு பக்குவப்பட்டிருக்கலாம். ஆனால் அரசு, மத்திய அரசும் மாநில அரசு, காவல்துறை அவரை திட்டமிட்டு காப்பாற்றி இருக்கிறது என்பதும் கண்டனத்துக்குரியது தான். நம்ம தொடர்ந்து வலியுறுத்திய பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் போடலை. நான் இப்போவும் நம்முடைய தொலைக்காட்சி வழியாகவும் ஒன்றிய பாஜக அரசினுடைய விசாரணை முகமை சிபிஐ, மத்திய குற்ற புலனாய்வு அமைப்புகளை கேட்குறேன், வலியுறுத்தி கோரிக்கை வைக்கிறேன். 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்து அதன் தலைவர் விஜயை முதல் குற்றவாளியாக வழக்கில் சேர்த்து அதற்கான ஆவணங்களை, அதற்கான சூழ்நிலைகளை, அதற்கான சாட்சிகளை திரட்டி உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும். அதுதான் நீதி, அதுதான் சட்டம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவனே யாரும் இல்லை. அப்போ 40 உயிர்கள் பறிபோவதற்கு காரணமாக ஒரு தலைவன் இருக்கிறார் அல்லது ஒரு நபர் இருக்கிறார். அவர் எல்லா வகையான சட்டத்திற்கும் அப்பாற்பட்டவரை போல அவரே ஒரு நீதிமானை போல நடக்கிறார். இப்போ நேற்று கூட அந்த கூட்டத்தில் ஒரு ஆதவரிச்சனான்னு அதனுடைய நிர்வாகி, அதாவது விஜயோடைய வலதுகார சொல்கிறார், நாங்கள் வந்து என் தொண்டனுக்கு முடியளவு ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட டெல்லியில் போய் உச்சநீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வாங்கிட்டு வருவோம்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஆணவம். அப்போ இவ்வளவு சதி, இவ்வளவு இழப்பு, இந்த குற்றச்சம்பவத்தை எல்லாம் நாங்கள் டெல்லி எங்களை பார்த்துக்கும்னு சொல்கிறார்ல. இதுக்கு முன்னாடி அதிமுக சொன்னது, எடப்பாடி சொன்னார்,
இப்பொழுது தமிழக வெற்றி கழகமும் எங்களுக்கு டெல்லி இருக்கு, எங்களுக்கு நான் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது. அப்ப இந்த தமிழ்நாட்டை இவர்கள் வடநாட்டிடம் அடகு வைப்பதற்கு எடப்பாடியோடு போட்டி போட்டுக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை உலகத்துக்கு முதல்ல சொன்னதும் தனியரசு தான். அது நேற்று 2 நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழுவிலையும் விஜயினுடைய அந்த பார்வை, அந்த பேச்சு, ஆதவர்ஜனுடைய பேச்சு, அதனுடைய நிர்வாகிகளுடைய பேச்சு அனைத்துமே பாஜகவின் கருத்தை அவர்கள் முன்மொழிந்ததை இவர்கள் வழிமொழிகிறார். ஆகவே பாஜகவின் கருவியாக, கைப்பாவையாக தாவேகா செயல்படுகிறது. அது பாஜக எப்படி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிறதோ அதே கருத்தை அப்படியே விஜய் வெளிப்படுத்துகிறார். ஆகவே தன்னை குற்றத்திலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பை பாஜகவிடம் ஒப்படைத்துவிட்டு பாஜகவின் கருத்துக்களை நாட்டு அப்பாவி ரசிகர்களிடத்தில், தொண்டர்களிடத்தில், தமிழ்நாட்டு மக்களிடத்தில் தனக்கு இருக்கிற திரை கவர்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை விஜய் பயன்படுத்துகிறார். இது இரண்டையும் பாஜக இயக்குகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழுவிலும் இந்த சதி அம்பலமாயிருக்கிறது. இப்ப விஜய் அவர்கள் அவர் ஒரு 40 நாளா 39 நாளா அமைதியாவே இருந்தாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தார், இழப்பீடு கொடுத்தார், காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டார். இது அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வரலையா? இல்ல, இப்ப நான் தான் முதல்ல சம்பவம் நடந்த உடனே முதல் குற்றவாளியா விஜயை கைது செய்யுங்க, வழக்கு பதிவு செய்ய சொன்னேன். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, அதான் நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால அதுக்கு அச்சப்பட்டு தான் விஜய் உடனடியா 3 நாட்கள் கழித்து மன்னிப்பு கேட்கிறார், 20 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு. தனியரசு அந்த கோரிக்கை வச்சு விஜய்க்கு அப்படி ஒரு ஆபத்து வருதுங்கிற அந்த அச்சம் இல்லாமல் இருந்திருந்தா அந்த பணமே தமிழக வெற்றி கழகம் விஜய் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 20 லட்ச ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தந்திருக்கவே மாட்டார். அதுலேயும் ஒரு நல்ல வீர பெண்மணி, மானமுள்ள பெண்மணி, இப்படியெல்லாம் எங்களுக்கு இரங்கலே சொல்ல வராதவருக்கு வெறும் லஞ்சம் கையூட்டை கொடுப்பதை போல 20 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டா நாங்கள் என்ன விஜய் நான் ஏற்றுக்குவோமா? அப்படி ஏற்றுக்க முடியாதுன்னு 20 லட்ச ரூபா பணத்தை கூட திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் 35 நாட்கள் அமைதியாக இவர் இருந்தார். இவரை இயக்கிய முதலாளிகள் எல்லாம் களத்துக்கு பேசினார்கள். யாரெல்லாம்? பாஜகவுடைய எல்லா ஆளுமைகளும் களத்துக்கு பேசினாங்களே. தமிழிசேகா பேசுறாங்க, வானதி அம்மா பேசுனாங்க, அண்ணாமலை பேசினாரு, நயினார் நாகேந்திரன் பேசினாரு, ஹெச்ராஜா, மொத்த பாஜகவும் ஓடோடி பாஜகவின் செல்லப்பிள்ளை விஜயை பாதுகாப்பதற்கு ஓடோடி களத்துக்கு இன்னும் சொல்ல போனால் விசாரணை குழுவெல்லாம் பாஜக அமைத்து அது கரூருக்கு விஜயை பாதுகாக்குது. விஜய் என்ன குற்றச்சாட்டை சொல்கிறாரோ அதைத்தான் ஒட்டுமொத்த பாஜக பரிவார அமைப்புகள் சொல்லிச்சு. எல்லாம் திமுக காவல்துறை தான் காரணம், விஜய் புனிதமானவர், தியாகி அப்படின்னு சொல்றாங்க, பெரிய ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு தானே போறாங்க அவங்க எல்லாரும். அதே மாதிரி அவருடைய பரிவார அமைப்புகளின் துணை அமைப்பான அதிமுக, எடப்பாடியார், காவல்துறை தான் காரணம், அரசு தான் காரணம், முதலமைச்சர் தான் காரணம், எல்லா பதியையும் அரசின் மீது போட்டுவிட்டு யார் குற்றத்துக்கு காரணமோ அவர்களை காப்பாற்றுவதில் தான் அதிமுகவும் பாஜகவும் வினையா இருந்துச்சு. இப்போ நீங்கள் 35 நாட்கள் அமைதியாக விஜய் இருந்ததாக சொன்னீங்க. விஜயின் முதலாளிகள் இவர்கள் களத்தில் போய் இவரை பாதுகாப்பதற்கு, அதாவது ஒரு குழந்தைன்னு தமிழிசைமா சொன்னாங்க, அதே மாதிரி இந்த குழந்தை வீட்டில் இருந்துச்சு, தோட்டத்தில் படுத்து தூங்குது. தாயும் தகப்பனும் போய் இவருக்காக பேசி அந்த குழந்தையை பாதுகாக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை போய் ஊருக்குள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டு வருது, கடிச்சு வச்சுட்டு வந்துடுது. ஆனால் அந்த குழந்தையை பாதுகாப்பதில் பெற்றோர்கள் எப்படி ஊருக்குள்ள போய் அதை சமாதானப்படுத்துவாங்களோ அப்படி ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் அந்த வேலையை முடித்து விட்டு ஊர் அமைதியானதுக்கு பிற்பாடு மறுபடியும் இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் இன்னைக்கு சிறப்பு பொதுக்குழு அந்த சந்திப்பு, சமாதானம், மன்னிப்புன்னு ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. இது பிழையானது, தவறானது. தமிழ்நாட்டினுடைய ஆரோக்கியமான ஒரு சித்தாந்த அரசியலுக்கு நேர் எதிரான இயக்கம், கட்சி, செயல் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம், விஜய். ஆதவர்ஜனுடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? மிக கீழ்த்தரமான பேச்சு. ரொம்ப என்ன, அதாவது ஒரு பெரிய முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து பேருக்கு ஒருத்தர் சொன்னார்னு சொல்லிட்டு கரூரில் அப்படி சொல்லி ஒரு ரவுடி பையன் செந்தில் இருக்கான்னு தெரியுமில்ல, செந்தில் பாலாஜி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் 6 மாதம் பொறுக்கூடா, நீ ரவுடியா நான் ரவுடியான்னு பார்க்குறேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு நாளாந்திர, அதாவது தெருவில் டாஸ்மாக் கடையில், மதுபான கடையில் கூட இது மாதிரியான உரையாடல்கள் நடக்குமா? அப்படிப்பட்ட ரவுடிகள்லாம் சினிமா படத்தில் கூட நம்ம பார்க்காத காலத்தில் இவர்களெல்லாம் நிஜத்தில் களத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் பிரிவு செயலாளராகவே இருக்கிறார். அதான் இருக்கிறாங்க. அதில் என்ன கொடுமை, பார்த்துக்கலாம், நான் 10 ஆண்டுகள் திமுகவுக்காக வேலை செஞ்சேன், பாவம் மன்னிப்பு கோர்றேன், கருப்பு சிவப்பு சைக்கிளில் எங்கள் தலைவர் விஜய் போய் தான் உன்னையெல்லாம் ஆளாக்குனாங்க. அப்படியே அரசாங்கத்தை, முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை, அமைச்சரை, சட்டமன்ற உறுப்பினரை திருட்டு பசங்களா திமுக காரங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே சிறப்பு பொதுக்குழு நடத்த முடியல. இதே அதிமுக புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியில் இருந்திருந்தா அந்த பொதுக்குழு நடக்குமா? இவங்களாம் வெளியே நடமாட முடியுமா? இப்படியெல்லாம் அவதூறு பரப்ப முடியுமா? உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயகவாதி நம்முடைய முதலமைச்சர், திமுக தலைவர் தளபதி இருக்கிறதுனால இந்த தைரியம் அவங்களுக்கு.
ஆகவே இவர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் மேலே மோடியுடைய ஆதரவு, அமித்ஷாவுடைய ஆதரவு, இவர்களிடம் குவிந்து கிடக்கிற பணம், கோடிக்கணக்கில் பணம், இது எல்லாம் அவங்கள வந்து இப்படி பேச வைக்கிது. ஆனால் இது நாட்டுக்கு நல்லது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆகவே விஜய் நம்பி ஆதவர்ஜாவுடைய இந்த கருத்தியல் எல்லாம் ரசித்து கைதட்டுகிற அந்த கூட்டத்தை பார்த்தேன். இன்னும் சொல்ல போனால் அந்த மேடையில் இருந்ததில் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்காரங்களே இல்லை, விஜய் உட்பட. விஜயே தாய்மொழி தெலுங்கை கொண்டவர், ஆதவர்ஜனா தாய்மொழி தெலுங்கை கொண்டவர். தெலுங்கு இந்த ஆந்திராக்காரர்களால் நடத்தப்படுகிற தமிழக வெற்றி கழகத்துக்கு பெயர் தமிழக வெற்றி கழகம். கீழே கூர்ந்திருக்கிற அந்த காட்டு கூட்டம் வெயிலில் மழையில் இவர்களுடைய வருகைக்காக காத்திருந்து உயிரை தருகிற, தண்ணீர் கிடைக்காம, உணவு இல்லாமல் கொளுத்துற வெயிலில் இந்த காட்டு கூட்டம் தமிழை நிற்கிறான். இவர்களெல்லாம் கேரவனில் தனி விமானத்தில், இது மன்னராட்சி காலத்தில், திருமலை நாயக்கர் மன்னராட்சி காலத்தில், கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில், முகலாயர் ஆட்சி காலத்தில், வெள்ளையர் ஆட்சி காலத்தில் கூட இப்படி நடக்கலை. இந்த நவீன காலத்தில் இன்னும் இந்த காட்டு கூட்ட தமிழர்கள் இப்படி சாதாரண ஒரு திரைத்துறையில் இருந்த ஒரு நடிகனுக்காக 41 உயிர்களை இழக்கிறது, எங்கே அழைத்தாலும் குடும்பமாக கூட்டமாக பெண்களையும் இப்பொழுது அந்த களத்தில் கொண்டு நிறுத்துறது, குழந்தைகளை நிறுத்துறது, இது பெரிய அவமானம். இது இந்த தாய் தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த மிகப்பெரிய அவமானம். தமிழர்கள் மூடர்களாகவே நீடிக்கிறதுல எத்தனை முறை நம்ம நொந்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தினாலும் திருந்தாத இந்த தமிழ்நாட்டு கருப்பு காட்டு கூட்டம் இப்படி அந்நியர்களினுடைய கைக்கூலிகளாக, அடிமைகளாக வாழ்வதில் சுகப்பட்டு கிடக்கிற, போலியை நேசிக்கிற கூட்டமாக இருக்கு. கர்ம வீரர் காமராஜர் ஐயா எந்த வாக்குரிமையை பெற்று தந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவையே தோக்கெடுத்து இந்த காட்டு கூட்டம் 1967 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் திருந்தது. ஆனாலும் தமிழ்நாட்டில் கல்லூரி, பல்கலைக்கழகம் அதிகமாக இருக்கு. இந்த 41 இறந்து போனவர்கள் ஒருத்தர், முதுகலை ஆங்கிலம் படித்த ஒருத்தன், இந்த வயதான நடிகனின் முகத்தை பார்ப்பதற்காக கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி சாகிறான்னா, இவனுக்கு எதுக்கு இந்த கல்லூரி, இவனுக்கு எதுக்கு பல்கலைக்கழகம், இவனுக்கு எதுக்கு படிக்க வைக்கணும், இது எதுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும், இது என்ன அரசியல் இங்கே இருக்குது? இதை தனியரசை தவிர இந்த நாட்டில் யார் பேசுகிறா? நீங்கள் சொன்னீங்க 35 நாட்களாக விஜய் பேசவில்லை. ஆமாம், பேசவில்லை. யார் பேச ஆரம்பிச்சது? தனியரசு. 35 நாட்களில் விஜய் மட்டும் இல்லை, விஜயை குறித்து ஒரு வார்த்தை கூட கண்டனமோ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியோ தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி கூட பேசலை. தனியரசு மட்டும்தான் முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுக்குறார். 37 நாட்கள் கழித்து நேற்று தான் மதிமுகவின் பொதுச் செயலாளர் என் ஆரியர் ஐயா வைகோ விஜயனுடைய அந்த சிறப்பு பொதுக்குழுவில் பித்தலாட்டம், நாடகம் அப்படின்னு கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். 37 நாட்களுக்கு பிறகு தனியரசு மட்டுமே களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டி ஒற்றை மனிதனாக போராடி, என்னுடைய தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை ஆர்ப்பாட்டம் நடத்தி, சுவரொட்டி நடித்து 24 மணி நேரம் ஊடகத்தில் நாங்கள் செய்தியை பரப்பி எல்லா கட்சிகளும் வாய் மூடி மௌனித்து கிடக்கிறது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம். இப்போ தான் வைகோ எங்கள் மூத்த ஐயா, எங்கள் குருவாக வந்து பேசுகிறார். அப்படின்னா விஜய்க்கு எவ்வளோ எல்லாரும் பயப்படுறாங்கன்னு பாருங்க. விஜய்க்கு வெறும் ஆளுங்கட்சி, இராணுவம், போலீஸு, அரசியல் கட்சி, ஊடகம் எல்லாம் வாய் மூடி கிடக்கும். ஆகவே அந்த பலகீனமான ஒரு நடிகரிடத்துல ஒட்டுமொத்த நாடே அடிமைப்பட்டு கிடக்கிறதுங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இதை பெரிய அவமானத்தை நான் இதுக்கு முன்பு வேற எங்கேயும் பார்த்ததில்லை. கண்ணு முன்னாடி தமிழ்நாட்டிலுக்கு தமிழர்கள் சாகிறான், குற்றவாளி தப்பித்து அவன் நீதிமானை போலவும், அவன் வந்து விக்டிம் பாதிக்கப்பட்டவனை போலவும், அக்யூஸ்ட் வந்து பாதிக்கப்பட்டவங்க இடத்துல நின்றுக்கிட்டான் பொட்டியில். பாதிக்கப்பட்டவன் அக்யூஸ்டாக நிற்கிறான். ரொம்ப அப்படி ரொம்ப களத்தை சிறப்பாக திசை மாற்றி வச்சிருக்கு. அதான் டெல்லி, அதான் பாஜக, அதோடைய ஆள் தான் விஜய், அதுதான் எடப்பாடி. இல்ல களத்துல எப்படி எதிரொலிச்சிருக்கு சார்? விஜய் மேல ஒரு அதிருப்தி வந்திருக்கா? வராது. நீங்க களம்ங்கிறது பாமர மக்கள், சாதாரண மக்கள், அவங்களுக்கு யாரு டெலிவரி பண்ணணும்? அரசியல் கட்சி. எல்லா அரசியல் கட்சிகளுமே விஜய் ரொம்ப நல்லவர். அதே நாம் தமிழர் சீமான்லாம் சொல்றாரு, விஜய் ரொம்ப நொந்திருப்பாரு, ரொம்ப பாவம், அவருக்கு ஏதாவது அப்படி எல்லாரும் போய் விஜய் நீவறதுலையும் தொட்டில போட்டு ஆட்டுறதுலையுமே எல்லா கட்சி இருந்தா எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில அவனோட அனுதாபியா இருப்பான், உறுப்பினராக இருப்பான். எல்லா அரசியல் கட்சிகளுமே விஜய்க்கு ஆறுதல் சொல்வதற்கு ஓடுறானே தவிர அவனை அக்யூஸ்டா காட்டி ஏன் அரெஸ்ட் பண்ணி ஒரு அரசுப்பட முதலமைச்சரே எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டன் சாகிறத விரும்ப மாட்டாருன்னு உருக்கமா பேசி, அப்படி எல்லாம் நீங்க உருக்கமா பேசி வழக்கு போடாம காப்பாத்துனீங்க. 35 நாள் கழிச்சு அந்த அக்யூஸ்ட் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றம் எதிர்காலத்தில் பட வேண்டியவர் வருங்காலத்தில் மத்திய குற்றப்புலனாய் சிபிஐயினுடைய விசாரணைக்கு வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும் என்று
கோரிக்கை வைக்கிறேன். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல நேற்று கூட நீ அப்படிலாம் பாதுகாத்தீங்கல்ல. இப்போ சிறப்பு பொதுக்குழுவில் யாரை தாக்குறான்? உங்க முதலமைச்சர் தான் தாங்க. இன்னும் சொல்ல போனா திமுக திருட்டு பசங்கன்னு சொல்றான்னா எந்த என்ன இது? ஆனா ஒரே ஒரு திமுக காரனுக்கு கூட மானம் ரோசம் எதுவுமே இல்லையே, எல்லாம் அமைதியா இருங்க. நீங்க திமுக திருட்டு தாக்குறா, எல்லாரும் தாக்குறாங்கல்ல. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க கூட வாயே திறக்காம அமைதியா அதை ஏற்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு கட்சி, 100 ஆண்டுகள் ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதுதான் நீங்க சொன்னீங்களே, களத்தில் மக்களிடம் ஏதாவது எதிர்வினை இருக்காது. ஏன்னா அங்க எதிர்கட்சி எடப்பாடி விஜய் வாழ்க அடுத்த முதலமைச்சருங்கிறாரு. பெரிய மாவீரன் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ மிஷினரியின் கைக்கூலின்னு சொல்லி விமர்சித்து வந்த பாஜகவின் பரிவாரம் எல்லாம் வந்து விஜய் அடுத்த முதலமைச்சர் இதோ வந்து விட்டார் ரட்சகர்னு தூக்கிட்டு வர்ற யாராரு? எந்த கிறிஸ்துவ மிஷினரியின் கைக்கூலி ஜோசப் விஜய்ன்னு சொன்ன ஹஜ்ராஜாவே பல்லக்கில் வச்சு விஜய் தூக்கிட்டு வந்தா அங்க யார் எதிர்ப்பா? அப்ப பாஜக, அதிமுக, ஆளும் திமுக, எல்லா கட்சி இங்க எல்லாம் சமூக நீதி கட்சி, பொது உடைமை கட்சி, எல்லாம் வாய மூடிட்டு கிடக்கு. இது ஒரு விபத்து. விஜய் ரொம்ப சுகமா இருப்பாருன்னு எல்லாம் விஜய் வீட்டுல போய் கதவை தட்டிக்கிட்டு அவன் தொட்டலை போட்டு ஆட்டிக்கிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, அவன் என்னமோ கவலைப்பட்ட மாதிரியும், நீ கண்ணீர் சிந்தாத அவன் என்னமோ அழுதுட்டு இருக்கிற மாதிரியும். ஏன்னா இதெல்லாம் நடந்ததுக்கு பாட இப்போ பார்த்தா 35 நாள் யாருமே வரல, எல்லாம் நம்மளுக்கு தான் பல்லாக்கு தூக்கிட்டு வர்றான்னு உடனே தைரியமா வந்து சிறப்பு பொதுக்குழு கூப்பிட்ட ரொம்ப ஹெவி ரிச்சா பாஜகவோட சிறப்பு பொதுக்குழுவோட சூப்பரா கறி மீனும் பிரம்மாண்டமா நடக்கும். பச்சை பொய்யா அதே பொய்யா அப்படியே பேசுறான். கரூர் கூட்டத்தில் பேசுறதை விட அதிகப்படியான பொய்யை பேசுறான். கரூர் மாவட்டம் மதி அவருடைய மனைவி ராணியம்மா சொல்றாங்க, கூட்டத்தில் சதக்குன்னு கத்தியில் குத்துறாங்க, கழுத்து நெரிச்சாங்க, ஸ்ப்ரே மயக்க ஸ்ப்ரேவெல்லாம் அடிச்சாங்க. ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றும் போதெல்லாம் எல்லாம் உயிரோட தான் போனாங்க. போகிற வழியில் ஆம்புலன்ஸ்லேயே கழுத்து நெரிச்சு கொண்டாங்க. நானே ஆம்புலன்ஸுக்கு நல்ல வேலை ஏறிஇருந்தால் என்னையும் கொண்டு இருப்பாங்க சொன்னது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் மதியினுடைய மனைவி ராணியம்மா சொல்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் லைவில் போடுறான். அது என்ன, அது எவ்வளவு பெரிய அவதூறு, எவ்வளவு பெரிய அது அமைதிக்கு சீர்குலைக்கிறது. அரசாங்கத்தை, காவல்துறையை உண்மைக்கு மாறா பச்சையாக சொல்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சிகளையும் திரும்ப திரும்ப காட்டுறான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளையும் சந்தோஷப்பட்டு காட்டுறான். இது அத்தனைக்கும் திமுக தான் சரி பண்ணிச்சு. அதுக்கு பின்னாடி அதனுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜின்னு அப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் காட்டுறான். அப்போ ஒரு 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 மக்கள் பிரதிநிதியை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் மீது இவ்வளவு அவதூறை பரப்பிட்டு அந்த அவதூறுகளை சுமந்து கொண்டு வாய் மூடி இவன் பயந்து இவன் உண்மையிலேயே அவன் சாட்டுகிற குற்றச்சாட்டு உண்மையை போல அரசும் ஆட்சியாளனும் அக்யூஸ்ட் மாதிரி தலைமுறைவா இருக்கிறான். அக்யூஸ்ட் உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் போய் நீங்க சொன்ன மாதிரி என்ன அந்த என்ன சிஎம் சார் மிரட்டி பார்க்குறியான்னு சொன்ன மாதிரி நேற்று ஆதவர்ஜனா சொல்றான், நீ போட்டு பாரு எங்க ஆள் மேல, எனக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு, ஒரு நிமிஷத்துல ஆர்டர் வாங்கிட்டு வருவேன். நீ யாரும் பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வச்சு வாதாடினில்ல, ஜெயிக்க முடிஞ்சிச்சா? நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சுன்னு அந்த 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 பையன் 35-40 60 வயசானால என்ன சொல்றான். நேற்று முளைச்ச மலையில இன்னைக்கு முளைச்ச கேளாம், அது நல்ல கேளான் இல்லை, விச கேளாம். அந்த கேளான்கிட்ட சுற்றி நின்றுக்கிட்டு எல்லா கட்சியும் கும்மி அடிக்கிறான்னா, எல்லா ஊடகம் எல்லா தொலைக்காட்சிகளும் அவனை ஒன்று பெரிய தேவதூதர் மாதிரி காட்டுறான். நாடே அவமானமாக இருக்கு. இப்போ நானே நம்மளே இதை பற்றி பேசுறது பெரிய அவமானம் தான். ஒரு தகுதி இல்லாத, மனித குலத்திற்கு எதிரான, அரசியல் கருத்து இல்லாத, தத்துவம் இல்லாத, நேர்மை இல்லாத, வெளிப்படை இல்லாத ஒரு மோசடி இயக்கத்தை பற்றி நாம் இவ்வளவு விவாதிப்பதே பெரும் பிழைதான். ஒரு ஆரோக்கியமான அறிவு சுமூகத்துக்கு இழுக்கு தாழ்வு. ஒரு நடிகர்னாலே போலின்னு அர்த்தம். நடிப்புன்னா என்ன? உண்மைக்கு புறம்பானதுக்கு பேர் தான் நடிப்பு. அது ஒப்பனை தான். இப்போ 100 பேர் 1000 பேர் தடிக்கிற படத்தில் விஜய் ஏன் அன்னைக்கு கண்ணு முன்னாடி குளத்தை சாகும்போது தப்பிச்சு ஓடிட்டேன்? ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ள எட்டி குதிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், அவன் இருக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய பஸ் எதுக்கு? சின்ன குட்டி பஸ்ஸாக இருந்தால் வந்து ஏதாவது நடந்துரும்னு அவன் எல்லாம் பாதுகாப்பாக அந்த மொத்த கூட்டமும் சதிகார கூட்டம் தப்பிச்சு ஓடிடுச்சு, ஆதவர்ஜனா உட்பட. அந்த சம்பவம் நடக்கிறதுல கூட்டத்தில் உயிர் பிரியுது. கண்ணுக்கு முன்னாடி வெறும் 5 அடி 10 அடியில் பார்க்குறான். எல்லா இந்த விஜயுடைய இந்த பரிவாரம் எல்லாம் மொத்தமாக தப்பிச்சிட்டான்ல. இந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்களா எல்லாரும் தப்பிச்சிட்டான். இந்த உயிர் இறந்தது செத்தது சாதாரண பாமர அப்பாவி மக்கள் பாவம். அதுக்கப்புறமும் அந்த மகனை இழந்த தாய் சொல்றா, என் உயிருக்குயிரான மகனே நான் இழந்த, எனக்கு அது கூட வருத்தது.
எப்படியாவது 2026 இந்த போலி நடிகன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவன், இந்த வயதான விஜயை நான் முதலமைச்சராக பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தாய் சொல்கிறான். அதை விட நீ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் நீங்கள் இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு தாயினுடைய பேட்டி நீங்கள் புறநானூற்றோடு பார்க்க முடியாது. எந்த களத்திலையும் ஒரு தாய் தன் நடிகனின் முகத்தை பார்க்க என் மகன் இறந்து விட்டால் நான் அதை பற்றி எனக்கு கவலைப்படலை, எப்படியாவது இந்த மரணத்திற்கு காரணமான இந்த குற்றவாளியை நாட்டின் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்து வரும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் சொல்றது மகனை இழந்த தாய் சொல்றா. அதுக்கப்புறம் இந்த நாட்டில் நம்ம எதுக்கு அரசியல் கட்சி வச்சிருக்கணும்? எதுக்காக இவனுக்கு போய் பட்டா வேணும், குடி தண்ணீர் வேணும், சாலை வசதி வேணும், மின்சார வசதி வேணும், சுதந்திரம் வேணும், ஜனநாயகம் வேணும், மக்களாட்சி வேணும், வாக்குரிமை வேணும், இதெல்லாம் கேட்கவே கூடாது. அரசியல் கட்சியெல்லாம் மூடிட்டு கம்முனை அந்த காட்டுக்கூட்டம் சொல்ற இந்த ஒரு காட்டுவாசியை அவனால் ஒரு மோசடி பேர் வழியில அரியணை ஆயத்திட்டு நம்ம கம்முனை அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. அதுக்காகவே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை தனியரசு கூட்டலான்.